வெல்கம் டு டிபிடி லைட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு என்னோட ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதனால என் பேக் எனக்கு இன்னும் 10 days லீவு. 10 daysனா 10th வரைக்கும் அவளுக்கு ஹாலிடே. 10thலேருந்து அவள் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ வந்து நான் வந்து என் பேக் பேக் பண்ணணும். நாளைக்கு என்னோட ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்தது அக்கா அதுக்குள்ளேயே பேசிடுவாங்க கிட்ட. இப்போ வந்து நான் என்னென்னலாம் என் பேக்கில் வைக்கிறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு ஆசைப்பட்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டிலே பண்ணாமல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பேக். இது நான் வந்து 1 year பிஃபோர் தான் வாங்கினேன். ஸோ நல்லா இருக்குது. இப்போது நான் வந்து 6th standardோட புக்ஸில் இதில் வைக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் நிறைய கெப்பாசிட்டி ஆஃப் ஜிப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஜிப், இங்கே பாருங்கள். இது இங்கே ஒன்று இருக்குது, இங்கே செகண்ட் ஜிப் இருக்குது, இங்க தேர்ட் ஜிப். இங்கே வந்து நம்மளோட பென்சில்ல இங்கே வச்சுக்கலாம். ஆனால் நான் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து செகண்ட் ஜிப், இது வந்து தேர்ட் ஜிப், இது வந்து ஃபோர்த்து ஜிப். ஸோ இவ்வளோ ஜிப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட புது பென்சில் பாக்ஸ் காட்டிடுறேன் பாருங்கள். இதுதான் என்னோட புது பென்சில் பாக்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் பென்சில் பாக்ஸ் எத்தனை வரும்? அது ஒன்றில் பண்ணலாம் பிரியா. சரி வாங்க, இது உள்ள என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தலாம். இது வந்து மெட்டல் தான். ஸோ பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. A to Z வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 1 tables கொடுத்துருக்காங்க, 2 tables, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஆனால் இது 9. நான் ஒன் பபிள்ஸ் வாங்கினா அது கண்ணு பட்டாலே எரிதானாலும் யூஸ் பண்ணாமல் வச்சுக்கலாம். இதே பவுச் இது பிரியா வாங்கிக்கிட்டா. இங்கே இது வச்சுப்பேன். சரி, இது வந்து 9, 8, 7, 6, எனக்கு 4, 3, 2, 1 இதுலேருந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட். நம்ம வந்து பென்சில், பென், எது ஸ்கேல், இரேசர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே தான் மெயினே. ஓகேங்களா? பாருங்க எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இது என்னைக்கு வாங்கினதுன்னா, நான் இன்னைக்கு வாங்கினேன். நான் அடம் பிடிச்சி வாங்கினேன். எனக்கு ஒரு பென்சில் பாக்ஸும் எனக்கு பிடிக்கும். பென்சில் பாக்ஸ் வேணும்ட்டு வாங்கினேன். பவுச் பிரியா வந்து பவுச் வாங்கிட்டேன், நான் வந்து பாக்ஸ் வாங்கிட்டேன். நினைக்காதீங்க 2 ஜிப். ஆனால் இங்கே கலராக இருந்துச்சு. இப்படி பண்ணுறதுன்னு நினச்சா நான் வரலை. இங்கே கலர் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, இது என்ன அதுன்னு நினைக்கிறோங்களா? பேப்பர். இங்கே பாருங்க, இது இங்கே இருந்துச்சு. இப்படி போயிட்டு இது வச்சோன்னா இங்கே உண்டியல் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். உண்டியல்னா ஒன்றும் இல்லை, காயின்ஸ் தான் உண்டியல்னு சொல்வா. உண்டியலில் போடுறதுனால உண்டியல் காசுலேருந்து சின்னதுலேருந்து சொன்னதுனால உண்டியல் போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறா. வேற எதுவும் இல்லை. இங்கே இப்போ இதுதான் பிரியாவோட பவுச். நீங்கள் ஆல்ரெடி என்ன பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கூடவே ஒன்று நான் வாங்கியிருக்கேன். என்னன்னா ஸ்கெட்ச் பென். எனக்கு பிளாக்
நான் பிடிக்கும், அதனால பிளாக், சில்வர் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக எழுதும். உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிட்டா? இதில் எழுதுகிற பாருங்க, இது வேணும் எழுதுறேன். அது ஒன்றும் இல்லை பாருங்க, அழகா வருது. எனக்கு ஆக்சுவலி இந்த கேட்ரிட்ஜ் பென்னா ரொம்பவே பிடிக்கும். அதோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், அதனால எனக்கு கேட்ரிட்ஜ் பென்னா பிடிக்கும். இங்க பாருங்க, இது இருக்குங்களா, வெறும் இதுதான் வாங்கணும். இது இருந்துச்சு, இங்க ஒரு பால் இருக்கு, லீக் ஆகக்கூடாதுன்னு, அதனால இது தடுக்குது. அது இங்கெல்லாம் போட்டு இப்படி வச்சிட்டு இருக்காங்க. இது பஞ்சு போல டைட்டம் வந்துரு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் ஏன் ட்ரைனிங் தான். நான் என்ன சொன்னேன்னா அதெல்லாம் அவங்க மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இதுல வந்து 2 இங்க்ஸ் வந்திருக்கு. வந்து இந்த ஒரு பென் மாதிரி தான் வாங்கியிருக்கேன். மிச்சது எல்லாமே வீட்லயே இருக்கு, சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு புதுசா பென்சில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஊதி காமிக்கல, மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து பென்சில்ஸ், இரேசர், ஷார்ப்னர், ஸ்கேல் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் நான். இப்போ பாருங்க, நான் ஊத போறேன். எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? அது கொன்னுக்குள்ள போச்சான்னா எரியும். எப்படி பெருசா விடணுங்களா? இப்போ வந்து நம்ம பாக்ஸ் உள்ள வச்சிடலாம். நான் வந்து என்னோடய பென்னு, பென்சில், இரேசர், ஸ்கேல், ரப்பர் எல்லாமே வந்து வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கெல்லாம் திங்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வைக்கும் போது காமிக்கிறேன். இது சரியா இல்லை, உள்டால இருக்குது, நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்க, பாக்ஸ் பாருங்க. உன் ஃபோன் ஒரு நிமிஷம் கொடுக்க. ஏன் பிரியா? ப்ளீஸ். இந்த தேங்க்யூ. வந்து ஃபஸ்ட்டு பிரியா எனக்கு கொடுத்த இந்த கலர், சரிங்களா? பிரியாது இது. நான் பிரியாவோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்ததுலேருந்து இப்போ நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன வைக்க போகிறோன்னா, இதிலெல்லாம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான் கீழே வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸ்கேல் வச்சுக்கலாம் கீழே, அப்போதான் நல்லாயிருக்கும், மேலே டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப்னர் வச்சுக்கலாம். அப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு விளையாடுறது, இது வந்து ஒரு பென்சில்லேருந்து கெச்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பால்ஸ் இருக்குங்க, அது வந்து இந்த ரவுண்டில் உள்ளே போடணும். ஸோ அப்போ வந்து இது போடவே முடியாது, கஷ்டம், அதனால் இது நான் வச்சுக்கிறேன். இது வந்து பென்சில் டாப்பர் தான். ஒரு பென்சில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி மேலே போட்டுக்கன்னா அது வந்து அழகாக நம்ம எழுதும் போது எல்லாருக்கும் தெரியும். அப்புறமா நம்ம வந்து எழுதி முடிச்சிட்ட பிறகு இப்படி உட்காந்து விளையாடிக்கலாம். பாருங்கள், சொல்லி கொடுக்குறேன். வந்து சரியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இரேசர் வச்சிடலாம். பிரியா கொஞ்சம் வந்து இரேசர் வச்சுக்கலாம். இது எந்த அக்கா எடுத்துச்சு? ஹலோ, திஸ் இஸ் மைன்ஸ். இது இது பிரியாது தான். ஸோ நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்குவோம், இது எந்த ஒன்றுன்னு சொல்லக்கூடாது பிரியா. எந்த நீ எடுத்துக்கலாம், இந்த நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது
இப்போ வந்து பென்சில் டாப்பர். இது வந்து எனக்கு வந்து ஒரு பென்னில் தான் இது மேலே இருந்தது. பிரியா கிட்டேயும் இருந்துச்சா, நான் அது பிரியா தொழிச்சிட்டேன். நான் என் பென் வந்து பிளாட் ஆகிடுச்சு, அதனால நான் இந்த இது மட்டும் வச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்க, என்கிட்ட இது கூட இருக்கு. அக்கா எனக்கு இது வேணும், நீயே வச்சுக்கோ. அது ஆக்சுவலி எந்த தான் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்துச்சு. இல்லை அக்கா, இது எந்த. ஆமாம், இது பிரியாது. பிரியா வந்து கிளிட்டர் பென் வேணும்னா வாங்கினாங்கோ. அப்புறம் இங்கெல்லாம் முடிஞ்சிச்சு, ஓப்பன் பண்ணிட்டா. அப்புறமா தூக்கி போட்டுட்டு இருந்தா. சரி, நான் எனக்கு வேணும்ன்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். தூக்கினா எனக்கு வேணான்ட்டு மம்மிக்கிட்ட கொடுத்துட்டு, மம்மி போட போகும்போது எனக்கு கொடுமான்ட்டு நான் வாங்கிட்டேன். பாருங்கள், இதை வச்சு சும்மா இப்படி டைம் பாஸ்க்கு எழுதிட்டு பிறகு இந்த மாதிரி உட்காந்து விளையாடின்னு இருக்கலாம். ரொம்ப இது வந்து சாட்டிஸ்ஃபைங்லாம் இருக்கும், போரே அடிக்காது. இங்கே பாருங்க, சுற்றி பெரிய ஏன் பிரியா சுத்தியல் வச்சு என் மண்டையை ஓடிக்கணும்னு உனக்கு ஆசையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெயினாக புக்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால எல்லா புக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போனோம், சரிங்களா? ஏன்னா டைம் டேபிள் கொடுத்துருக்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு போகல, அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எழுதிட்டு வரணும். முக்கியமாக நோட் புக்ஸில் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுன்ட்டு எழுதிக்கணும். அதனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அப்புறமா தெரியாது. இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுக்க போகிறேன். இந்த பெரிய ஜிப்பில் வச்சுக்க போகிறேன். அப்புறம் நோட் புக்ஸ்லாம் இந்த சின்ன ஜிப்பில் வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்ஸில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாரல் சயின்ஸ் வச்சுக்கலாம். செகண்ட் ஹிந்தி வச்சுக்கலாம், ஹிந்தி. தேர்ட் ஜியாகிரஃபி. இந்த வாட்டி நிறைய எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பயாலஜி. ஸோ வந்து பயாலஜி எக்ஸ்ட்ரா இருக்குது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி ஒண்டி தான் நாளைக்கு ஒண்டி தான் எல்லா புக்ஸும் வெயிட்டாக எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறமா டைம் டேபிளுக்கு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கன்னடா கிராமர் புக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கிற கெமிஸ்ட்ரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டா இப்போ. நெக்ஸ்ட் புக்ஸ் மேலே படக்கூடாது. இப்படிதான் நான் சொல்றத அவ கேட்கவே மாட்டா. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு ஆப்போசிட்டாவே பண்ணி எதனா ஒரு பிரச்சனையில முடிஞ்சு நான் தான் மாட்டிக்குவேன். என்னதான் அடிப்பாங்க. அவ ஜாலியாக சிரிச்சு நாங்கள் உட்காந்து இருப்பா. நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி புக் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோமே, இங்கே வச்சு எதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கோ, டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு மேலே எதுனா இருக்கோ அதெல்லாம் வந்து அங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராமர் வச்சுக்கலாம். வெயிட் பண்ணு, நானே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லாங் ரூல்டு புக்கு வந்து வச்சுக்கலாம். இது ஏன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் கிராஃப் புக் வச்சுக்கலாம். கிராஃப் புக் நாங்கள் 5th ஸ்டாண்டர்டில் தான் கிராஃப்லாம் படித்தோம். இப்போ வந்து இனிமேல் தான் ஜாஸ்தி படிக்க வேண்டியதாக இருக்கும் 6th ஸ்டாண்டர்டில் கிராஃபு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வச்சுக்கலாம். பெரிய புக்கு பாருங்கள், இவ்வளோ பெரிய புக்கு. இவ்வளோ எல்லாம் படிக்கணும். ஆனால் இவ்வளோ எல்லாம் படிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 வருஷம் தானே ஒரு ஸ்டாண்டர்டுக்கு, அதனால். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் வச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து
ஏன்னா இதில் வந்து கலீஜ் ஆகும். அப்புறம் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வச்சுக்கோ. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ். இப்போ வந்து நோட் புக்ஸ், இப்போ வந்து நிறைய நோட் புக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரஃப் நோட் புக் வந்து இந்த இதில் வச்சுக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் வந்து பென்சில் பாக்ஸும் இங்கே வச்சுக்கலாம். இப்படிதான் எப்பவுமே வியர்டான நாய்ஸ் எங்கன்னா ரூம்ல இது ஹால்ல சடனா ஒன்று இப்படி பண்ணிட்டானா அதே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேக் பார்த்து, இந்த புக்ஸ்லாம் பார்த்து. ஏன்னா 1 month நான் எதுவுமே படிக்கல. ஃபுல்லாக ஜாலியாக விளையாடினேன். பிரியா அங்கே போய் ஊதுப்போ. ஜாலியாக விளையாடிட்டு ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் தான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் தெரியணும்னே நான் கீழே போட்டேன். அந்த என்ன இருக்குது ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகிடக்கூடாதுல, ஒரு சைடில் ஓட்டினாலும் அது ஃபேஸ் அந்த மாதிரிலாம் மறைஞ்சிடும். அவன் சும்மா அப்படி வந்து போட்டோம் சுற்றிட்டு இருக்கா, எல்லாருக்கும் ஷோ பண்ணுற மாதிரி தான் எங்கடா இருக்குன்ட்டு இங்கே போகிற அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏர்த் மாதிரி நம்மளோட ஏர்த் அழகாக இருக்குல்ல. பிரியா கிட்ட இதே மாதிரி 3 புக்ஸ் இருக்குது, ஆனால் என்கிட்ட இது மாதிரி ஒரு ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்களா, எனக்கு இந்த மாதிரிலாம் அழகாக கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கார்ட்டூன்ஸ்லாம் தெரியணும்னே நான் கீழே லேபிள் ஒட்டுச்சு. ஏன்னா இது ஏதோ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பற்றியா என்கிட்ட இந்த மாதிரி இருக்குன்ட்டு காமிச்சிட்டு. ஆனால் என்ன ஒரு சேட் திங்னா நான் வந்து ஏ செக்ஷன்ல இருந்தேன், பி செக்ஷனுக்கு மாறிட்டேன். பிரியா வந்து பி செக்ஷன்லேருந்து சி செக்ஷனுக்கு மாறிட்டா. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் ஏ செக்ஷன் பி செக்ஷன், சி செக்ஷனில் வந்து பிரியா இருக்கா. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஏ செக்ஷனில் போயிட்டாங்க. இப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும் யாரில் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் பி செக்ஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். அதுதான் எங்கள் ஸ்கூலில் வந்து இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்வர்க் பண்ணுறது இந்த செக்ஷன்லேருந்து அந்த செக்ஷன். இப்போ நான் வந்து நர்சரியிலேருந்து எல்கேஜி யூகேஜி வரைக்கும் பி செக்ஷன்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏ செக்ஷன்ல இருந்தேன். இப்போ 6th பி செக்ஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தோம்ல, நெக்ஸ்ட் ஏ செக்ஷன் போயிட்டு திருப்பி பி செக்ஷன் போனால் எனக்கு ஏ செக்ஷன்லேயே இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் எனக்கு நம்ம கிளாஸ் போவே இருந்தாக்கா நம்ம அங்கே எங்கெல்லாம் பேசின்னு ஜாலியாக எடுத்துகிட்டே இருக்கலாம். வந்து பி செக்ஷன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, பேசி மூச்சு வாங்குது எனக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் இது எங்கள் மம்மி சண்டை போடாதீங்கன்றாங்க. ஏன் புக்ஸ் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லாரும் வானத்தை பார்த்து அப்படின்னு பேசிட்டு மாதிரி ஒரு எவ்வளோ வெயிட் ஆயிடுச்சு. என்ன நான் முதல்ல சுமந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி போய் அங்கெல்லாம் அவ வந்து பெரிய பபிள்ஸ் ஊதிட்டே இருக்கா. நீ கொஞ்சம் அந்த மாதிரி ஓரமா போய் விட்டேன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டென்னிஸ் ஆடுற மாதிரி ஒருத்தவங்க இருக்கு. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸ்ல அது சப்ஜெக்ட் பேர் சொல்லலாம், ஆனால் இதெல்லாம் என்ன சொல்ல முடியும், எழுதலையே. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் 3 அதே மாதிரி புக்ஸ் டென்னிஸ் ஆடுற மாதிரி ஒரு டென்னிஸ் ஆடிட்டு இருக்காங்க. 3 புக்ஸும் அப்படியே உள்ள போகிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் தெரியல எனக்கு, அவ்வளோ தெரியல. சூப்பர்மேனா இருக்கலாம். இங்க வந்து கொஞ்சம் அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போற மாதிரி எல்லாரும் லேட் ஆயிட்டு புக்ஸ்லாம் எழுது இப்படின்ட்டு இந்த ஓடி வர மாதிரி. ஐயோ செம்ம வெயிட் கைஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் இப்போ வச்சாச்சு. அப்பாடா எல்லாமே உள்ள போச்சு. இனிமே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பேகு கிளியாம வரணும். ஏன்னா இவ்வளோ இருக்குல்ல, ஆனாலும் இந்த பேக் தாக்கு பிடிக்கும். என்னோட ஃபேவரட் பேக், என்னோட ஃபேவரட் கலர் ப்ளூ. எனக்கு 3 ஃபேவரட் கலர். ப்ளூ ஃபர்ஸ்ட் வந்து பிளாக், செகண்ட் வந்து இந்த மாதிரி டார்க் ப்ளூ அந்த மாதிரி பிடிக்கும், தேர்ட் வந்து பர்பிள் பிடிக்கும். பிங்க் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா அது வந்து எனக்கு என்னமோ டார்க் கலர்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. டார்க்கா இருக்கிறது எனக்கு பிங்க் வந்து அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ வந்து எனக்கு அவ்வளோ. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன், சீக்கிரமே எழுந்துக்கணும். பாருங்க எப்படி இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா சீக்கிரமா எழுந்துட்டா குட் தானே? கமெண்ட் பண்ணுங்க.
அசிங்கமா இவ்வளவுதான் அவ எதுனா கண்ணாடி முன்னாடி போய் நின்னு அவளே எதுனா பண்ணின்னு அப்புறமா வந்து அது ஒரு பெரிய விஷயம் நம்ம கிட்ட வந்து சொல்வா இந்த மாதிரி நான் பண்றேன்ட்டு. ஓகே பாருங்க இப்படி அரிசி மூட்டையோட பெருசா இருக்கு. இதை எடுத்து நானு எங்க மேல ஏறணும் கீழே வரணும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் வருவாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அப்புறமா அவங்க போவாங்க, இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐக்கனை டிங் பண்ணிடுங்க. அப்பெல்லாம் டிங் அடிங்கன்னா இப்போ டிங் பண்ணிடுங்க. ஓகே, பாய். The next day. So friends, இப்போ வாங்கிச்சு நான் இப்போ கிளம்புறேன். பாய்.